அண்ணா அண்ணா என்னடா அம்மிக்கல்லே ஆடுற அளவுக்கு வர? அம்மிக்கல் ஒண்ணு ஆடலண்ணா, நம்ம மரியாதை தான் காத்து ஆட போகுது. என்னடா சொல்ற? நாம பங்காளிங்க ஏதோ ஃபேக்டரி கட்ட போறாங்களாம். அதுக்கு இந்த கூலிக்கார பசங்களாம் கையெழுத்து போடுறதுக்கு லைன்ல நிக்கிறாங்கண்ணா. என்னது? கூலிக்கார பசங்கெல்லாம் கையெழுத்து போட லைன்ல நிக்கிறாங்களா? என்னடா சொல்ற? ஆமாண்ணா, அந்த ஃபேக்டரியில வேலை செய்யற ஒவ்வொரு கூலிக்காரனும் முதலாளி மாதிரியாமா. அந்த கூலிக்காரனுக்கு எல்லாத்துக்கும் பங்கு இருக்காமா. ஒரு பையலுக்கும் தலைவாழ புரியாம இருக்கானுங்க. ஏற்கனவே இந்த கோயில் சொல்லி தோத்ததுனால ஊருக்குள்ள ஒரு பையனும் நம்மளை மதிக்கிறது இல்ல. இதுல வேற அவங்க ஃபேக்டரி கட்டிட்டாங்கன்னா அவ்வளவுதான். கூலிக்கார பசங்க காரை தூக்கி எடுக்கிட்ட சுத்துவானுங்க. என்னன்னா நம்ம மான மரியாதை காத்துல பறக்குதுன்னு சொன்னா நீங்க என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? டேய், காத்துல பறக்க போறது நம்ம மானம் இல்லடா, நம்ம பாசமிகு பங்காளிகளோட மானம். என்னன்னா சொல்றீங்க? ஒரே குழப்பமா இருக்குண்ணா. தம்பி, அவங்க கைய வச்சு அவங்க கண்ணை குத்த போறண்டா. புரியல? புரிஞ்சவனுக்கு புரிஞ்சத புரியாமக்கணும், புரியாதவனுக்கு புரிய வைக்கணும். இப்ப புரியுதா? ஒண்ணுமே புரியலண்ணா, ஒரே குழப்பமா தான் இருக்கு. ஏ தம்பி, நம்ம அந்த குடும்பத்தை போட்டு கோலப்புற கோலப்பு மண்ட மூல குழம்பி அவங்க துண்ட அந்த அண்ணன் தம்பிங்களுக்கு இந்த அண்ணன் தம்பிங்க அடிக்கணும்டா, ஆடுண்டா, ஆடுண்டா. புரியவனுக்கு புரிய வைக்கணும், புரிஞ்சவனுக்கு புரிஞ்சத புரியாமக்கணும்.